ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே. நம்ம சேனலில் வழக்கமாக நம்ம மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம், சண்டே ஸ்பெஷல் வீடியோ பார்ப்போம். லாஸ்ட்டாக கூட நம்ம சண்டே ஸ்பெஷல் வீடியோஸில் பறவையை பற்றி போட்டிருக்கேன், காக்கா போட்டிருக்கேன், அண்டு கழுகு போட்டிருக்கேன், அப்புறம் ஓவல் போட்டிருக்கேன், அந்த ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மோட்டிவேஷன் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து சேனல் ரீலான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாக்கா அந்த earings ஆப்ஸ், ஆப்போட ரிவ்யூஸு, ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு பவர் பேங்க் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பவர் பேங்க் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். ஸோ பிடிச்சிருந்தாக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இது ஓகேன்னா நான் ரெகுலராக வீடியோ பண்ண ஆரம்பிப்பேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் வாங்கிட்டேன். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் பூர்வீகால் தான் வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் பவர் யுவர் செல்ஃப்னு போட்டிருக்கு. ஸோ பேர் நான் கரெக்டாக படிக்கணும்னு தெரில, பட் நீங்கள் படிக்கணும் படிச்சிங்க. நான் கனெக்ட் தான் படிச்சிருக்கேன். பவர் பேங்க் ஜீல் ப்ரோட்டான் 10,000 mAh பவர் பேங்க். இது விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பூர்வீகால் வாங்கினது 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2500 நோ பார்த்துருந்தேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. 2500 வந்து ப்ரைஸ் போட்டிருந்துச்சு. ஸோ பட் ஆனால் எனக்கு அவங்க கொடுத்தது வந்து இன்றைக்கி தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 1000 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெவி டியூட்டின்னு போட்டிருக்கு. ஸோ ரெண்டாவது டோட்டல் அவுட்புட்டு 2.4A அவுட்புட்னு போட்டிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. லீ பாலிமர் செல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி டு கேரி. ஸோ 2 இன்புட் அவுட்புட் இருக்கதா சொல்கிறாங்க. ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. எல்இடி சார்ஜர் இண்டிகேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 365 அது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வாரண்டி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ உள்ள பிரித்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ரோஹித் சர்மா நமக்கு கிரிக்கெட் பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஸோ ப்ராடக்ட் பார்ப்போம். ஓகே, ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதான் ப்ராடக்ட்டு. பவர் பேங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர். ஸோ வேறு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன இது, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிறது இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது எப்படி எடுத்துருக்காங்கனாக்கா கனெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கு. ஸோ சைடில் எந்த பட்டனும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. வேறு பட்டன் ஏதாச்சும் இருக்கா? வேறு பட்டனும் இல்லை. ஸோ கவரை பிரிச்சுருவோம். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது தான், அது அதனால நோ ப்ராப்ளம். ஸோ கவரை பிரிச்சாச்சு. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்குது. ஸோ கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைனிங்லாம். ஸோ பட்டன்ஸ்ன்னு பார்த்தா சுற்றி எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில, செக் பண்ணுவோம். ஓகே, இந்த பாக்ஸில் போட்டிருக்கலையா அந்த எல்இடின்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தது, நான் பார்த்தேன். எல்இடி சார்ஜிங் இண்டிகேட்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன சொன்னாங்க ஷோரூம்லனாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில, இங்கே 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 4 லைட் எரியுது. ஸோ 4 லைட்டில் 3 லைட் எரியுது, ஒரு லைட் ஒன்றும் எரியல. ஸோ அதுதான் வந்து ஃபுல் சார்ஜ் தான். அது எரிஞ்சிச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிட்டது தான் என்கிட்ட சொன்னாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் இது ஆன் ஆஃப் பட்டன் தான் அது. ஸோ நான் தெரிஞ்சிச்சு. சரிங்க, ஆஃப் பண்ணிடுவோம். நான் பார்க்க மாட்டேது. ஸோ இண்டிகேட்டருக்காக போல இருக்குது. சரி, அடுத்து ஓகே, சி டைப்பில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இல்லை டபுள் சார்ஜர் பண்ணலாமா. ஸோ 2 சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மொபைலில் ஒன்றா சார்ஜர் போடலான்னு என்கிட்ட சொன்னாங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஷோரூமில் விசாரித்தேன். ஷோரூமில் எனக்கு மேஜராக என்ன சொன்னாங்கன்னாக்கா, இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்கிறதாகவும், ஸோ 1 இயர் வாரண்டி இருக்கிறதாகவும், இந்த 1 இயரில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பவர் பேங்கில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாக்கா பாக்ஸோடவும் பில்லோடவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் போய் கேட்டப்பேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுத்தில் எது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு கேட்டேன். ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன பதில் 2மே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எவ்வளோ நேரம் பேட்டரி சார்ஜர் நான் போடணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க எனக்கு சொன்னது வந்து 5 to 6 hours வந்து சார்ஜர் போடணும்னு சொன்னாங்க ஃபுல்லாகிறதுக்கு. ஸோ அது வந்து 10,000 mAh. ஆக்சுவலாக நான் வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபோனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 mAh. ஸோ 10,000 mAhன்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாட்டி நான் சார்ஜர் போடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆக்சுவலாக நான் வந்து இது எதுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன்னாக்கா, நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி நான் யூஸ் பண்ணேன். பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு நல்லா நின்றுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நான் கேரண்டி கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த நல்லா இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டால் நான் ஒரு கேட்டு கொடுத்தேன்.
ஸோ நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இப்போ நான் புதுசு இன்றைக்கி நான் ஒன்று வாங்கினேன். சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் வாங்கலான்னு கேட்பாங்க. நான் ரீசெண்டாக கூட என் நண்பர் ஒருத்தர் வந்து ப்ளூடூத் பற்றி கேட்டிருந்தாரு. நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன், பிரிச்சுட்டேன். ஸோ நான் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தெரிஞ்சு ஓகே நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம சேனலில் வர ரிவ்யூ வீடியோஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது, சண்டே ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்குது. அகைன் இப்போ ரீசெண்டாக வந்து சில நான் கூட முன்னாடி சொன்னது தான், ரீசெண்டாக வந்து இந்த earnings ஆப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.